ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இந்த தடவை நான் சென்னைக்கு ஒரு 4 நாளைக்காக நான் வந்திருந்தேன். பிள்ளையார் சதுர்த்தி வருதேன்னு சொல்லிவிட்டு உடனே வந்துட்டேன் திரும்பி. 4 நாளில் நான் பார்த்தது கண்டிப்பாக கபாலீஸ்வரர் கோவில் கண்டிப்பாக உண்டு என்னோடய லிஸ்ட்டில். மாட வீதிக்கு தான் என்ன ஒரு அழகு பாருங்க. இந்த தடவை நான் என்ன பண்ணினேன்னா, காத்தால ஒரு சாயந்தரம், காத்தால எப்படி இருக்குது, சாயந்தரம் எப்படி இருக்குது, 2 விஷயம் பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த சாயந்தரமும் அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த இடம் பிரகாசமாக ஒரு தனி ஒரு அழகோடு அது ஜொலிக்கும் அப்படியே அந்த வீதி. அந்த பூக்கள்லாம் விதவிதமான பூக்கள், அந்த அம்பாளுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு, சிவனுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு அப்படித்தான் எல்லோரும் வாங்கிட்டு போகிறா. வில்வமாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும். மழை வேறு பெஞ்சுட்டு இருந்தது, ரொம்ப பெருசாக லட்டன்னு பெஞ்சிட்டு இருந்தது மழை. நான் போன 4 நாளில் 2 நாளைக்கு மழை தான். இந்த தெப்ப குளத்துக்கு இருக்கிற அழகை என்ன சொல்கிறது, எங்கே திரும்பினாலும் பூனைகள். அதுவும் ஒன்று பார்த்தேன், இஸ்தான்புல்லில் தான் பூனைகள் இருக்குதுன்னு சொல்கிறா. நான் சொல்லுவேன் மயிலாப்பூரில் எக்கச்சக்கமாக பூனைகள் இருக்குது. அதை பார்த்துக்கிறதும் அவ்வளோ அழகாக அன்பா எல்லோரும் பார்த்துக்கிறாங்க. சாதாரண ஒரு பெட்டி கடைக்காரராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வியாபாரி தான், அவர்களுக்கெல்லாம் என்ன பெருசாக வருமானம் வந்துட போகிறது. ஆனாலும் அந்த பூனைகளெல்லாம் அவ்வளோ நல்லா தான் பார்த்துட்டு, முடிஞ்சதோ முடியலையோ அதுகளுக்கும் சாப்பாடு வாங்கி போடுறாங்க. இதை கண்ணால் பார்த்ததுனால சொல்கிறேன். இந்த பறக்கும் லைட்டு வெளிச்சத்தில் இந்த தெப்பக்குளம் எப்படி மின்னுறதுன்னு, வாத்துக்களாக இருக்கட்டும், பூனைகளாக இருக்கட்டும், சுதந்திரமாக எல்லாம் அதாவது பறந்துட்டு பறவைகளாக இருக்கட்டும், எல்லாம் அது ஒரு தனி அழகு. அதுகளோட ஒரு உலகமும் தனியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது பாருங்க. இந்த 2 பூனைகளும் எப்படி படுத்துட்டு இருக்குன்னு பாட்டுக்கு ஒரு சுதந்திரமாக அதுகள் நடமாடுறது, அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி இதை பார்த்துட்டு இந்த மானவீதியில் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்ப இருக்கும். இது ஒரு வீடியோ ஷூட் எடுக்கிற இடமா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்குது. அண்டு பர்டிகுலர்லி இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் நிறைய நடக்கிறது இந்த ரோட்டில். இது நானே கண்ணால் பார்த்தேன். இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நின்றுருக்காங்க, அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த கல்யாண புதுசாக இருக்கிற தம்பதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பிள்ளைக்கும் சரி, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரோட்டில் அவங்க இப்படி ஓடி வர்றது, நடந்து வர்றது, கை கோத்தபடி நடக்கிறது, சிரிக்கிறதுன்னு ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் பாருங்கள், இந்த வாத்துக்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தெப்பக்குளத்தில் எப்படி இருக்குது பாருங்கள், குளிச்சுட்டு வர்றது எல்லாம். ஸோ இந்த வீதி எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இந்த தடவை நான் காளிகாம்பாள் கோவில் போனேன், தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கு இல்லையா. ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தேன். அன்றைக்கி நல்ல மழை, ஒரு கணுக்காலுக்கு மேலே ஜலம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் எல்லாம் அன்றைக்கி நல்ல கூட்டம் இருந்தது கோவிலில். அதை பார்த்துட்டு சரி இனிமேல் நம்ம இதுக்கு பெங்களூருக்கு ட்ரெயின் ஏறிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். சென்ட்ரலுக்கு வந்துட்டு வந்தே பாரத்தை பிடிச்சி நம்ம சீட்டை பிடிச்சி, அதுவும் விடிகாலம்புற ட்ரெயின் 5:50 ட்ரெயின். நாங்கள் 4:30க்கெல்லாம் இதை விட்டு கிளம்பிட்டோம் மயிலாப்பூர்லேருந்து. ஸோ பை சென்னை.